Hi guys, good morning. So in the video என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு electronic devices subjectல first topic இருக்கு இல்லீங்களா regarding energy band. So அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம intrinsic extrinsic semiconductor உடைய energy band diagram எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம next வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ஃபுல்லா energy band diagramனா என்ன? So நமக்கு classification of material பத்தி தெரியணும். That is conductors, insulators and then semiconductors. அதுல நமக்கு energy bands எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாத்துறலாம் இன்னைக்கு. சரியா? So before that நமக்கு nucleusல that is நமக்கு ஒரு atomic structure இப்போ for example silicon, germanium இதெல்லாமே செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லுவோம். அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா அப்படின்னா தான் நம்மளால வந்து எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு, அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது, இது எல்லாமே நமக்கு தெரியும். சரிங்களா? சோ ஜெனரலா ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும். சோ நியூக்ளியஸ்ல நமக்கு புரோட்டானும் நியூட்ரான்ஸும் இருக்கும். சரியா? எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸை சுத்தி வெளியில் இப்படி அவுட் சைட்ல வந்து இப்படி ரொட்டேஷன்ல இருக்கும் நமக்கு. சரியா? அதை நம்ம எலக்ட்ரான் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ புரோட்டான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் நியூட்ரானுக்கு எந்த சார்ஜுமே இல்ல. சரியா? சோ அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஏன்னா நமக்கு நியூக்ளியஸ்ல புரோட்டானும் நியூட்ரான் மட்டும்தான் இருக்கு. சோ சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் நமக்கு அட்டாமிக் மாஸ் ஆர் அட்டாமிக் வெயிட். சரியா? சோ நம்ம ஆட்டம் பொறுத்த வரைக்கும் how many number of protons present it is equal to that number of electrons. அதாவது புரோட்டானுடைய நம்பரும் எலக்ட்ரானுடைய நம்பரும் சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னா how many number of protons or how many number of electrons present அப்படின்னு சொல்றது தான் அட்டாமிக் நம்பர். சரிங்களா? புரியுதா? ஓகே. சோ சிலிகான் சொல்லும்போது நம்ம வந்து 14 அப்படின்னு சொல்லுவோம் அதோட அட்டாமிக் நம்பர். ஜெர்மானியம் சொல்லும்போது நம்ம 32 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ 14 number of electrons is present here and 32 number of electrons are present at the germanium அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ அட்டாமிக் நம்பர்னா என்ன, அட்டாமிக் வெயிட்னா என்ன, அதாவது அட்டாமிக் வெயிட் தான் நம்ம மாஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ sum of protons and neutrons are called atomic weight and the number of electrons or the number of protons are called as atomic number of the atom. சரியா? சோ எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது நமக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே. சோ இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அதாவது நமக்கு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்க்கு வெளியில இந்த மாதிரி எலக்ட்ரான் ஸ்பின் இருக்கும் நமக்கு. சரிங்களா? அதாவது ரொட்டேஷன்ல இருக்கும். சரியா? சோ நமக்கு வெளியில அதாவது நியூக்ளியஸ்க்கு வெளியே எங்க மேம் நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா where that electron is residing is called as energy levels or energy shells or orbits. சரியா? இந்த மூணு நேம் வச்சு நீங்க சொல்லலாம். சரிங்களா? where that electron is residing is called as energy levels, energy shells or orbits. சரிங்களா? so orbits அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். சரியா? so the number of electrons in any orbit is given by the formula 2n square where n is the number of orbit. Okay. For example, if you are having n equal to 1 which means at the first orbit. Okay. Then the number of electrons at the first orbit will be 2 into 1 square which means 2 number of electrons will be present at the first orbit. Okay. And if you are going to have n equal to 2 which means the second orbit and the number of electrons at the second orbit will be 2 into n squared, right? So 2 square which means 2 into 4 which is equal to 8 number of electrons will be present at the second energy level. Okay. So this formula gives the number of electrons which is present at the energy levels. Okay. And that will be the maximum number. Okay, note that point. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு செகண்ட் எனர்ஜி லெவல்ல 8 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரியா? அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் n equal to 1 போடுறீங்க இல்லையா, அதுல 2 ஆன்சர் கிடைக்குது இல்லையா, அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் எனக்கு மேக்ஸிமமா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. சோ இதே மாதிரி நீங்க தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட நியூக்ளியஸ் இருக்கு. இதை சுத்தி வந்து இப்போ எனர்ஜி லெவல்ஸ் ஆர் எனர்ஜி ஷெல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இதுக்கு நம்ம நம்பர் கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, n equal to 1, n equal to 2, n equal to 3 அந்த மாதிரி நம்பரிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப n equal to 4னு கூட நீங்க நம்பர் கொடுக்கலாம். n equal to 4னு கொடுக்கலாம். சரியா? இதுக்கு நம்ம எப்படி லேபிள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா k l m n. சரியா? இந்த மாதிரி நம்ம லேபிள்ஸும் கொடுக்கலாம். சரிங்களா? சோ k அப்படின்னா என்ன மீனிங், kth ஆர்பிட் அப்படின்னா n equal to 1 that is first orbit மீனிங் நமக்கு. சரியா? ஓகே. நவ சோ இப்போ இந்த n உடைய வேல்யூ அதாவது இந்த நம்பருடைய வேல்யூ நமக்கு அதிகமாகும் போது இன்க்ரீஸ் ஆகும் போது எனக்கு எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா?
which means எனக்கு n equal to 1 இருக்கா, n equal to 2 இருக்குங்களா, so 2 தான் 1 விட அதிகம். அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்பிட்டுக்கு தான், இந்த செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு தான் அதிகமான எனர்ஜி இருக்கும் when compared to n equal to 1. சரியா? அப்ப n equal to 3ல பாத்தீங்கன்னா which is the last, கரெக்டா? சோ இங்க போட்டிருக்கிறதுல இதுதான் லாஸ்ட், ஆமா தானங்க? அப்படின்னா இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலுக்கு ஆர் எனர்ஜி ஷெல்க்கு ஆர் ஆர்பிட்ஸ்க்கு தான் அதிகமான எனர்ஜி இருக்கும் when compared to others. சரியா? சோ நம்ம புக்ஸ்ல எல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லோயஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு லோயஸ்ட் எனர்ஜி லெவல்னு சொல்றோம். சோ ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த ஹையஸ்ட் எனர்ஜி ஷெல்ல இருக்கும், அந்த மாதிரி நமக்கு சொல்லுவோம். சரியா? சோ என்னுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி ஆஃப் த எனர்ஜி ஷெல் will be increased. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ எனக்கு தெரியும் இந்த ஆர்பிட்ஸ்ல தான் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரியும். n equal to 1ல எனக்கு கண்டிப்பா மேக்ஸிமமா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். n equal to 2ல மேக்ஸிமமா எனக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ எனக்கு லாஸ்ட், சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுதான் லாஸ்ட்னு எடுத்துக்குவோமே, n equal to 3ங்கறத லாஸ்ட்னு எடுத்துக்கலாம், இல்ல n equal to 4 தான் லாஸ்ட்னு எடுத்துக்கலாம். சரியா? சோ இப்போ n equal to 4 தான் லாஸ்ட் ஆர்பிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நான் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னுடைய நியூக்ளியஸ்க்கும் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் என்ன ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் given by the Coulomb's law, that is F equal to Q1 Q2 divided by 4 pi epsilon naught r square. இதுக்கு என்ன மேம் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கிட்ட வந்து Q1 Q2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் இட் இஸ் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் r. ஓகே, அண்ட் இப்போ இந்த Q1ங்கற சார்ஜ் Q2 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதே மாதிரி Q2ங்கற சார்ஜ் Q1 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபார்முலா. சரியா? சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா when these two charges are far away, அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது எனக்கு r அதிகமாகுதுன்னு அர்த்தமா, அப்ப எனக்கு ஃபோர்ஸ் கம்மி ஆகும். சரிங்களா? which means எனக்கு லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும் when compared to the first one. கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்குமான ஃபோர்ஸ் அதிகம். ஏன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் கம்மி, எனக்கு ஃபோர்ஸ் என்ன ஆகுங்க, அதிகமாகும். சரியா? இதே லாஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகம், அப்ப ஃபோர்ஸ் கம்மி ஆகும். அதனாலதான் வேலன்ஸ் எலக்ட்ரானை என்னால கொஞ்சமான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்து வெளியில எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? புரியுதா? ஓகே, ஐ திங்க் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ லாஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரானை நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடுத்து என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட் ஆர் லாஸ்ட் எனர்ஜி ஷெல் cannot have more than 8 electrons அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? எதுக்காக மேம் இதை சொல்றோம், எதுக்காக நம்ம வந்து 8 எலக்ட்ரானுக்கு மேல போக கூடாதுன்னு சொல்றோம்னா to obtain or to have the stable state அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ஹேவிங் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம், எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் சிலிக்கான் ஜெர்மானியம் ரெண்டுமே நமக்கு 4th குரூப் எலிமெண்ட் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்பர் 4 தான் இருக்கும். சரியா? which means சிலிக்கானை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 4 டாட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லைங்களா? சோ இந்த நாலுமே எலக்ட்ரான் தாங்க. இது வேலன்ஸ் செல், அதாவது லாஸ்ட் ஆர்பிட்ல எனக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா? அந்த 4 எலக்ட்ரான்ஸ் வச்சு மட்டும் தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு 4 தானங்க இருக்கு. நம்ம இப்ப என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட் ஆர்பிட்ல 8க்கு மேல இருக்கக்கூடாது, ஆனா 8 வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோவலன்ட் பாண்டிங் போவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்கிட்ட சிலிக்கான்ல வந்து சிலிக்கான்ங்கிறது 4th குரூப் எலிமெண்ட், அதனால 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். சோ எனக்கு ஒரிஜினலா லாஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் இருந்தாதான் அந்த ஆட்டம் எனக்கு என்ன மீனிங், ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்குன்னு மீனிங். ஆனா என்கிட்ட இங்க 4 தான் இருக்கு. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த சிலிக்கான் இதுக்கு பக்கத்துல, அதாவது நெய்பரான சிலிக்கான் ஆட்டம் கூட இதுலயும் 4 எலக்ட்ரான் இப்படி இருக்கும் இல்லைங்களா? சோ இதை ஷேர் பண்ணிக்கும். சரிங்களா? சோ எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இந்த எலக்ட்ரான் ஷேரிங்க்கு பேரு தான் எனக்கு கோவலன்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரியா? சோ இப்ப ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா என்னங்க ஆயிடும், இங்க 2 இங்க 2 இங்க 2 இங்க 2 வந்துருச்சா, அப்போ டோட்டலா லாஸ்ட் ஆர்பிட்ல எனக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. சோ என்னுடைய ஆட்டம் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சரிங்களா? புரியுதா? ஓகே, சோ இது வந்து நம்ம 4th குரூப் எலிமெண்ட் வச்சு சொல்லியிருக்கேன், தட் இஸ் சிலிக்கான் வச்சு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்க ஜெர்மானியத்துக்கும் சொல்லலாம். ஓகே, சோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எதுக்காக வந்து நம்ம ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் போறோம். இன்னொன்னு, நமக்கு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம கோவலன்ட் பாண்டிங்னு சொல்லுவோம். இதே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சரியா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஆட்டம்ல இருந்து இங்க இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இன்னொரு ஆட்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் கூட ஆகலாம். சரியா? இன்னொரு ஆட்டமை ஸ்டேபிள் ஸ்டேட்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம்.
சரிங்களா? ஓகே. சோ அந்த பாண்டிங் பத்தி எல்லாம் வந்து நமக்கு இந்த இடத்துல தேவையில்லை. ஓகே. சோ ஏன்னா நமக்கு செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இட் பொசஸஸ் கோவலன்ட் பாண்டிங் அண்ட் தென் இன்சுலேட்டர்ஸ்ல போனீங்கன்னா அயனிக் பாண்டிங் வரும். மெட்டல்ல போனீங்க தட் இஸ் கண்டக்டர்ஸ்ல போனீங்க அப்படின்னா மெட்டாலிக் பாண்டிங் வரும். சரியா? அந்த நேம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஓகேவா? சோ ஏன் வந்து லாஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் புரியுது இல்லையா? ஓகே. சோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் சுத்திட்டு நமக்கு எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? சோ ஒவ்வொரு எலக்ட்ரானும், சரியா, ஒவ்வொரு எலக்ட்ரானும் இட் கேன் ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி. சரியா? செகண்ட் ஒன் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே. சோ கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த வேர்ட் வந்து அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எலக்ட்ரான் வந்து கைனெட்டிக் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது அந்த எனர்ஜியை வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? சோ இன்னொரு இடத்துல இருந்து மறுபடியும் அதே சேம் ஸ்டேட்டுக்கு வருது அப்படின்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? சோ நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் டியூ டு இட்ஸ் மோஷன் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது டியூ டு த சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இது ரெண்டுக்குமே நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகே. சோ கைனெட்டிக் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா half into mv² னு சொல்லலாம். mங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் v அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். சரியா? சோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை சொல்லும்போது q into v னு சொல்லணும். qங்கிறது சார்ஜ் வேல்யூ, தட் இஸ் எலக்ட்ரானுடைய சார்ஜ் நம்ம 1.6 into 10⁻⁻19 னு சொல்வோம் இல்லையா, அந்த charge value into how much potential you are going to give to that charge to move. சரியா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் கண்டக்டர் இருக்கு அப்படின்னா இந்த கண்டக்டருக்கு நான் 1 வோல்ட் ஆஃப் பொட்டன்ஷியலை கொடுக்க போறேன். சரியா? 1 வோல்ட் பொட்டன்ஷியலை கொடுக்குறேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதை நான் சார்ஜ்னு சொல்லலாம். சோ இந்த பொட்டன்ஷியனால இந்த சார்ஜ் எவ்வளவு தூரம் எனக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். சரியா? அதைத்தான் நான் 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. நான் சோ இப்போ நமக்கு நம்ம நியூக்ளியஸை சுத்திட்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரானுக்கு 2 எனர்ஜி இருக்கும். ஒன்னு கைனெட்டிக் எனர்ஜி, இன்னொன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரெண்டுடைய ஃபார்முலாவும் சொல்லிட்டேன். ஜெனரலா சொன்னீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்ல கைனெட்டிக் எனர்ஜி கெயின். ஓகே. சோ கைனெட்டிக் எனர்ஜி கெயின் which is equal to பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? இதுக்கு என்ன மேம் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா இப்போ வந்து நம்ம நியூக்ளியஸ் எப்படி சொல்றோமா, இது நம்ம எனர்ஜி லெவல்ஸ் ஆர் எனர்ஜி ஷெல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரீட் லெவல்ஸாவும் கொடுக்கலாம். சரியா? n equal to 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், n equal to 2ங்கிறது செகண்ட் எனர்ஜி லெவல், n equal to 3ங்கிறது தேர்ட் எனர்ஜி லெவல், இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n equal to 1 அதாவது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நான் செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அப்ப நான் என்ன பண்ணணுங்க, இங்க எவ்வளவு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு எனர்ஜியை நான் இந்த எலக்ட்ரானுக்கு கொடுத்து நான் மேல மூவ் பண்ண வைக்கணும். தட் இஸ் இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷனை கொடுத்து, அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் சொல்றேன் இல்லைங்களா, அது எவ்வளவு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த எலக்ட்ரானுக்கு கொடுத்து இதை நான் இங்க மேல மூவ் பண்ண வைக்கணும். சரிங்களா? புரியுதா? ஓகே. சோ இதுல என்ன சொல்லிடலாம், இப்ப நான் கொடுத்தேன்னு சொல்றேன் இல்லையா, அப்ப இந்த எலக்ட்ரான் நான் கொடுக்குற எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிச்சுன்னு சொல்றோமா, அப்போ அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா this electron is gaining the kinetic energy அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் தென் இப்போ வந்து மேல போயிடுச்சு, தட் இஸ் n equal to 2 இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலுக்கு போயிடுச்சு. சோ ஆஃப்டர் சம் டைம், அந்த டைமுக்கு மீனிங் தான் நான் கேரியர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவேன். ஆஃப்டர் சம் டைம் இங்க மேல n equal to 2 எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க கீழ இருந்து மேல போச்சு இல்லையா, அந்த எலக்ட்ரான் ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறமா மேல இருந்து ஸ்பான்டேனியஸா கீழே வந்துரும், தானா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கீழே வந்துரும். சரிங்களா? இப்ப கீழே வரும்போது இது எவ்வளவு எனர்ஜியை, எவ்வளவு கைனெட்டிக் எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு மேல போச்சோ அவ்வளோ எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு வந்துரும். அதைத்தான் நான் என்னன்னு சொல்வேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? புரியுதா? அதனாலதான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எலக்ட்ரான் சோ திஸ் இஸ் பாசிபிள், இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது கைனெட்டிக் எனர்ஜி கெயின் which is equal to பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இந்த ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி கண்டிஷனை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜியை half into mv² னு சொல்றோமா, பொட்டன்ஷியல் எனர்ஜியை q into v ன்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுல இது எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி. கரெக்டா? இது எலக்ட்ரானுடைய மாஸ், இது எலக்ட்ரானுடைய சார்ஜ், இது நாம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல். சரியா? தட் இஸ் நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குறோம் இல்லையா அந்த வோல்ட். சரியா? சோ இதுல இருந்து நம்ம எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி v கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? இப்ப v² equal to q into v divide by m into 2 அப்படின்னு போடலாமா நாம? ஓகே. சோ இப்ப v equal to square root of 2qv divide by m அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி கிடைச்சிரும். சரியா? மேபி இது உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ல இல்ல 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல வந்து சம்ல கேட்கலாம். சரியா? புரியுதுங்களா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி கெயின்னா என்னன்னு புரியுது, and then பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ்னா புரியுது. ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு கிடைச்சிருது.
சரியா? அடுத்து என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி லெவல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? சோ மேம் எனர்ஜி லெவல் வந்து நமக்கு அப் டு எவ்வளவு வரைக்கும் வேணாலும் இருக்கலாம். அந்த n நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி லெவலுடைய எனர்ஜி அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n = 1 இருக்கிறத விட n = 4 இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலுக்கு, அதாவது 4th எனர்ஜி லெவலுக்கு தான் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த எனர்ஜியுடைய வேல்யூ என்ன, இல்ல எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா En = -13.56 / n² எலக்ட்ரான் வோல்ட். சரியா? சோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளவா இருக்கும்? E1 = -13.56 / 1. சரியா? which is equal to -13.56. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலோட எனர்ஜி இவ்ளோ. இதே செகண்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்க 2² போடணும், தேர்ட்னு கொடுத்தீங்கன்னா 3² போடணும். சரிங்களா? சோ எனிவேஸ் எனக்கு வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு என்னங்க மீனிங்? லாஸ்டா இருக்கக்கூடிய ஆர்பிட் ஆர் எனர்ஜி ஷெல். சரியா? அதுக்கு தான் கண்டிப்பா அதிகமான எனர்ஜி இருக்கும், தட் இஸ் ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ இதுல முடிக்கும் போது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன தெரியுமா? இப்ப மாஸ் உடைய வேல்யூ என்னவா மேம் இருக்கும்? ஜெனரலா வந்து எஃபெக்டிவ் மாஸ் இருக்கும். சரியா? இது உங்களுக்கு ஹோம்வொர்க். எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்ன, எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் த புரோட்டான் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, அது வேல்யூ தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் மேம் எஃபெக்டிவ்னு சொல்றீங்க, அந்த வேர்டுக்கு என்ன மீனிங், இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ். சோ செமிகண்டக்டர்ங்கிற டாபிக் போறதுக்கு முன்னாடி ஜெனரலா நம்ம மெட்டீரியல்ஸை எப்படி எல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம்னு பார்ப்போம். சரியா? சோ ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் 3 நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த 3 கிளாசிபிகேஷனுமே நமக்கு பேஸ்ட் ஆன் த கண்டக்டிவிட்டி தான். சரியா? சோ கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிக்மா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். சோ கரண்ட் I அப்படிங்கிறது நமக்கு dq/dt. சரியா? அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதை தான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் த கரண்ட் நமக்கு சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது இல்லையா, அதை நம்ம மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வரதான் நமக்கு கண்டக்டிவிட்டி. சரிங்களா? ஓகே. ஸோ கண்டக்டிவிட்டியுடைய டெஃபினிஷன் என்ன, இது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டக்டிவிட்டி நம்ம மெட்டீரியல்ஸை 3 கிளாஸிஃபை பண்ணலாம். இன்சுலேட்டர்ஸ் அண்ட் தென் கண்டக்டர்ஸ் அண்ட் தென் செமிகண்டக்டர்ஸ். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர். உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்சுலேட்டர்ல வந்து நமக்கு எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, which means நமக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸே இருக்காது. அப்ப நம்மளால கரண்ட் அங்க அச்சீவ் பண்ண முடியாது, தட் இஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சரியா? சோ இன்சுலேட்டர்ஸ் இட் possesses ionic bonding. okay, so it offers large resistance to the flow of current. சரியா? சோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 10⁻10 to 10⁻12 ஓம் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. சோ நம்ம இன்சுலேட்டர்ஸ்ல கண்டிப்பா ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால தான் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வராது. சரிங்களா? சோ ஏன் மேம் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இல்ல? அப்ப வந்து நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் வேணும். சரியா? என்ன வேணுங்க? ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் வேணும். இன்னும் சொல்லணும்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வேணும். சரியா? சோ என்னோட இன்சுலேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்சுலேட்டரோட நியூக்ளியஸ் இதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சோ இந்த மாதிரி நிறைய எனக்கு எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. இன்சுலேட்டர் பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். சோ இட்ஸ் டைட்லி பவுண்டட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ என்னால என்னங்க பண்ண முடியாது? இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை வெளியில எடுக்க முடியாது. சரியா? இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. நீங்க என்ன ஃபோர்ஸ் கொடுத்தீங்கனாலுமே எனக்கு ஒரு எலக்ட்ரான் மேபி வரலாம். சரியா? இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஹேவ் தட் மச் கரண்ட் அண்ட் கண்டக்டிவிட்டி, ரைட்? அப்போ என்னால எவ்வளவு கொடுத்தாலும் வெளியில எடுக்க முடியாது. சோ த ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் மச் ஹையர். ஓகே. சோ இட்ஸ் டைட்லி கப்பிள்ட் ஆர் டைட்லி பவுண்டட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ we cannot have the free electrons, so we cannot have conductivity. ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தா தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அப்பதான் கண்டக்டிவிட்டி அச்சீவ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சோ என்னால என்னோட இன்சுலேட்டர்ல கண்டக்டிவிட்டியை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் will be mica, glass, quartz and then நீங்க wood, diamond இது எல்லாமே நீங்க சொல்லலாம். சரியா? and now the energy band diagram of the insulator. சரியா? சோ எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. it will be having discrete energy levels. சரியா? சோ நம்ம வேலன்ஸ் பேண்ட் and then conduction band அப்படி சொல்லலாம் நம்ம எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ல. சோ வேலன்ஸ் பேண்ட் and then கண்டக்ஷன் பேண்ட், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஏதாவது கேப் இருக்கு அப்படின்னா அந்த கேப்பை நம்ம forbidden energy gap அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஆர் எனர்ஜி கேப் EG அப்படி மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். சரியா? சோ இன்னொரு விஷயம், எனக்கு எப்போ கண்டக்ஷன் பேண்ட்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அப்பதான் என்னால கரண்ட் ஃப்ளோ, தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால கரண்ட் அச்சீவ் பண்ண முடியும், கண்டக்டிவிட்டி அச்சீவ் பண்ண முடியும்.
சரியா? சோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எனக்கு கண்டக்ஷன் பேண்ட்ல இல்ல அப்படின்னா என்னால கண்டிப்பா கரண்ட் அச்சீவ் பண்ண முடியாது. தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்காது, அப்ப கரண்ட் இருக்காது, அப்ப கண்டக்டிவிட்டியும் இருக்காது. சரிங்களா? ஒன் மோர் திங், வேலன்ஸ் பேண்ட்ல எனக்கு பாண்டிங்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க. சரியா? வேலன்ஸ் பேண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட செமிகண்டக்டர் பத்தி சொல்றேன்னு வைங்களேன். சோ நமக்கு தெரியும் இல்லையா, செமிகண்டக்டர்ல கோவலன்ட் பாண்டிங் இருக்கும்னு சொல்லி தெரியும் இல்லைங்களா? சோ எனக்கு வேலன்ஸ் பேண்ட்ல செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் கோவலன்ட் பாண்டிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? சோ இப்போ நீங்க இந்த பாண்டிங்க உடைச்சுதான் இதுல இருந்து எலக்ட்ரானை வெளியில எடுத்து இங்க மேல அனுப்பணும். சரிங்களா? ஆனா என்னோட இன்சுலேட்டர் பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் பேண்ட்ல அயனிக் பாண்டிங் இருக்குங்களா? அயனிக் பாண்டிங்னா நமக்கு நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? அப்போ நீங்க அந்த பாண்டிங்க உங்களால உடைக்கவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா ஒருவேளை நீங்க அந்த பாண்டிங்க உடைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கேப் அளவுக்கு எனர்ஜியை கொடுத்துதான் மேல அனுப்ப முடியும். கரெக்ட்டுங்களா? புரியுதா? ஓகே. சோ இன்சுலேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த எனர்ஜி கேப் அதிகம். சோ இட் இஸ் ஜெனரலா கிரேட்டர் தேன் 5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டைமண்ட்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.5 எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? புரியுதா? ஓகே. சோ இந்த பாண்டிங்க உடைச்சு நம்ம மேல அனுப்பணுங்க. இன்சுலேட்டர்ல அது ரொம்ப ரொம்ப பாசிபிள் கிடையாது. சரியா? சோ நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த பாண்டிங்க உடைச்சாலும் சரி, இல்ல எக்ஸ்டர்னலா ஒரு அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்து இந்த பாண்டிங்க உடைச்சாலும் சரி, நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கிற அளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை கண்டக்ஷன் பேண்ட்ல அச்சீவ் பண்ணவே முடியாது. சரியா? அதனாலதான் இன்சுலேட்டர்ஸ்ல கண்டக்டிவிட்டியே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? புரியுதா? சோ இதுதான் அபவுட் இன்சுலேட்டர். இதுல எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னா இந்த எனர்ஜி கேப் உடைய வேல்யூ கேட்கலாம். சரியா? சோ இட் இஸ் கிரேட்டர் தென் 5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ். ஓகே. சோ கண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு யூனிபோலார் மெட்டீரியல். ஒன்லி எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் மெட்டல் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ கண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் possesses metallic bonding. Okay, so it offers small resistance to flow of charge carriers, which means என்னால generous flow of current என்னால அச்சீவ் பண்ண முடியும். சரியா? when an external electric field is applied அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் மேம் இங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் சொல்றீங்கிறது உங்களுக்கு நான் எனர்ஜி பேண்ட் டயகிராம் சொல்லும்போது சொல்றேன். சரியா? so it offers low resistance தானே. so the resistivity level will be 10⁻⁻4 to 10⁻⁻6 ohm centimeter அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு கண்டக்டரை எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வேலன்ஸ்ல. சரியா? அதாவது வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்கா நம்ம லாஸ்ட் செல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல நமக்கு கண்டிப்பா 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் லெஸ் தென் 3 எலக்ட்ரான்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ கண்டக்டருடைய வேலன்ஸ் ஷெல்லுல 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் லெஸ் தென் 3 எலக்ட்ரான்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? இன்னும் சொல்லணும்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நமக்கு கம்மி. அதாவது இட் இஸ் லூஸ்லி பவுண்டட் வித் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் த்ரூ த மெட்டீரியல் when you are going to apply some energy. சரியா? எப்படி இருந்தாலும் வேலன்ஸ் எலக்ட்ரான் வெளிய எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க கொடுத்து ஆகணும். சரியா? சோ the example of the conductor will be copper, aluminum, gold, silver. சரிங்களா? and the energy band diagram of the conductor will be like, so இது என்னுடைய valence band, இது என்னோட conduction band. okay, so valence band and conduction band will be overlapping. சரிங்களா? will be overlapping at நம்ம room temperatureலயே நமக்கு conduction bandல free electrons இருக்கும். ஏன்னா எனர்ஜி கேப்பே இல்லைங்களா? சோ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரொம்ப நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கும் போதே இங்க நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நல்லா அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஆனா இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு ரூம் டெம்பரேச்சர்லயே. மேம் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அப்ப கண்டிப்பா கரண்ட் வந்துருங்க மேம். கரண்ட் ஏன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும், அப்ப கண்டக்டிவிட்டி அச்சீவ் பண்ணிடலாம் மேம் ரூம் டெம்பரேச்சர்லயே. எல்லாமே கரெக்ட். ஆனா என்னால இங்க எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக் ஃபீல்ட அப்ளை பண்ணாம இந்த இடத்துல கரண்ட் அச்சீவ் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா இங்க மேல ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இது இந்த மாதிரி ரேண்டமான மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? ஆனா நீங்க எக்ஸ்டர்னலா இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணீங்கன்னா தான் இது எல்லாமே ஒரு டைரக்ஷனுக்கு ட்ரிஃப்ட் ஆயிட்டு இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்பதான் என்னால கரண்ட் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? புரியுதா? எதுக்காக எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோம் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சோ இதத்தான் மேல நான் ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ இட் சப்போர்ட் ஜெனரஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் when an external electric field is applied அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? சோ இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்ட் and conduction band is overlapping at room temperature itself. We can achieve the free charge carriers or free electrons at the conduction band, that is generous amount of free charge carriers at the conduction band அப்படின்னு சொல்லலாம். சரியா? when you are going to apply an external electric field you can achieve the conductivity அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம்.
சரிங்களா, புரியுதா? ஓகே. சோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நம்ம ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நீங்க 300 டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். சோ அட் அப்சல்யூட் ஜீரோ, ஏன்னா இது ரெண்டுமே வந்து நமக்கு ஓவர்லாப்பிங் தான் கண்டிப்பா, கரெக்ட்டுங்களா? இங்க இருக்கிறது அங்க இருக்கும், அவ்வளவுதான். சரியா? சோ அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்ல கூட உங்களுக்கு கண்டக்ஷன் பேண்ட்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அன்டில் அதர்வைஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காத வரைக்கும் உங்களால கண்டக்டிவிட்டி அச்சீவ் பண்ண முடியாது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும், சரியா? ஆனா கண்டக்டிவிட்டி அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே. எப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களால கண்டக்டிவிட்டி அச்சீவ் பண்ண முடியும். அப்பதான் இது எல்லாமே ஒரு டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் கிடைக்கும். அப்பதான் நமக்கு கரண்ட் கிடைக்கும். அப்பதான் நமக்கு கண்டக்டிவிட்டியும் கிடைக்கும். சரிங்களா, புரியுதா? ஓகே. சோ when electric field is applied, large flow of current through the conductor takes place அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ். சோ it possesses covalent bonding. covalent bonding என்ன மீனிங்? நமக்கு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு மீனிங். சரியா? சோ the conductivity of the semiconductors lies between the conductor and insulator. ஏன்னா கண்டக்டர்ல நமக்கு எனர்ஜி பேண்ட் டயகிராம்ல பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் நமக்கு ஓவர்லாப்பிங். சரியா? ஆனா இன்சுலேட்டர்ல ரொம்ப கேப் அதிகம் இல்லைங்களா? சோ இது ரெண்டுக்குமே நடுவுல தான் நமக்கு செமிகண்டக்டர் இருக்கும். சரியா? சோ the resistivity level will be 10 to 10 to the power of 4 ohm centimeter அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? and example of semiconductor materials will be silicon and then germanium, gallium arsenide. இந்த gallium arsenide எல்லாமே நமக்கு காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? gallium arsenide, இண்டியம் பாஸ்பேட், இது எல்லாமே நீங்க சொல்லலாம். சரிங்களா? சோ நமக்கு சிலிக்கான், ஜெர்மானியம் ரெண்டுமே நமக்கு ஃபோர்த் குரூப் எலிமெண்ட். ஃபோர்த் குரூப்னு சொல்லிட்டேன் அப்படின்னாவே அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லுல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ நம்ம வந்து சிலிக்கானுடைய அட்டாமிக் நம்பரை 14 சொல்றேன் அப்படின்னா அதுல 14 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் மீனிங். ஜெர்மானியத்தை 32 சொல்லி சொல்றேன் அப்படின்னா 32 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் மீனிங். சரிங்களா? சோ இதுதான் நமக்கு அட்டாமிக் நம்பர். ஓகே. சோ இங்க நான் அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கேன். சோ இது சிலிக்கானுக்கு, இது ஜெர்மானியத்துக்கு. சோ சிலிக்கான்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n=1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. செகண்ட் எனர்ஜி லெவல்ல 8 பிரசன்ட் ஆயிருக்கு. தேர்ட்ல பாத்தீங்கன்னா 4 பிரசன்ட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ 2 + 8 + 4 எனக்கு 14 கிடைச்சிருச்சு. சரியா? அதே மாதிரி தான் எனக்கு ஜெர்மானியத்துக்கும் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த எனர்ஜி பேண்ட் டயகிராம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ளிட் அப் உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? சோ எனர்ஜி பேண்ட் டயகிராம்ல பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட்க்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் நடுவுல கேப் இருக்கும். அதை நம்ம எனர்ஜி கேப் EG அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா EC - EV/2. சரியா? EC அப்படிங்கிறது இந்த கண்டக்ஷன் பேண்டுடைய லோயஸ்ட் லெவல், இதைத்தான் ECன்னு சொல்லுவோம். வேலன்ஸ் பேண்டுடைய இந்த ஹையஸ்ட் ஆர் மேக்ஸிமம் லெவலை நம்ம EV அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ எனர்ஜி கேப் EG equal to EC - EV. it is equal to 1 electron volt. சரிங்களா? சோ ரெண்டுக்கும், அதாவது இப்ப நம்ம இன்சுலேட்டர்ல பாத்தீங்கன்னா greater than 5 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் சொல்லியிருந்தோம் இல்லையா? அது ரெண்டுக்கும் நடுவுல 1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கேப் வந்து என்னோட செமிகண்டக்டருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, புரியுதா? ஓகே. சோ இப்போ என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, மேம் இப்போ இது வந்து எனர்ஜி ஷெல்ஸ்னு சொல்லிட்டீங்க. இப்போ இங்க 2 இருக்கு, அதே மாதிரி இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்குல்ல மேம், இதே இடத்துல தான் நமக்கு இருக்குமா மேம்? சரிங்களா? இந்த டவுட் எல்லாருக்குமே வரும் இல்லையா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது நமக்கு மேலோட்டமான ஒரு பேரு. சரியா? இந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி லெவல் ஆர் ஆர்பிட்ஸ் ஆர் எனர்ஜி ஷெல்ல இருக்கும் அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு பேரு. சரியா? ஜென்ரலா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இது ஆட்டமா நமக்கு. சரியா? சோ இந்த ஆட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா இத வந்து நம்ம ஷெல் ஆர் ஆர்பிட் ஆர் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லலாமா? இதுக்குள்ள நமக்கு சப் செல்ஸ் இருக்கும். சரிங்களா? சோ அது மேபி இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. அந்த சப் ஷெல்ஸ்க்குள்ள நமக்கு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். சரிங்களா? என்னங்க இருக்கும்? ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஓகே. அந்த ஆர்பிட்டால்ஸ்ல நமக்கு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும். சரியா? அந்த எனர்ஜி ஸ்டேட்ஸ்ல தான் எனக்கு எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா, புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஷெல் சொல்றீங்க, இல்ல ஆர்பிட் சொல்றீங்க, இல்ல எனர்ஜி லெவல் சொல்றீங்க. அதுக்குள்ள நமக்கு சப் ஷெல்ஸ் இருக்கும், அதுக்குள்ள எனக்கு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், அதுக்குள்ளதான் எனக்கு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? சோ ஜெனரலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வந்து சப் ஷெல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் சொல்லியிருப்போம். ஆர்பிட்டால்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும். இந்த எனர்ஜி ஸ்டேட்ஸுக்குள்ளதான் நமக்கு எலக்ட்ரான்ஸ் இப்படி பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா, புரியுதா? ஓகே. சோ நம்ம இப்ப சப் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப ஷெல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எனர்ஜி லெவல்னு சொன்னோம்னா KLMN அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ சப் செல்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து லேபிள் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா SPDF. சரியா? சோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல நமக்கு எஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல ஒரு சப் ஷெல் பிரசன்ட் ஆயிருக்கும். அதை எஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? சோ செகண்ட் எனர்ஜி லெவல்ல எனக்கு 2 சப் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். SP அப்படின்னு சொல்லலாம். சரியா? தேர்ட் எனர்ஜி லெவல்ல SPD.
சரிங்களா? ஆனா என்னோட சிலிக்கான்ல இப்ப பாருங்களேன், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 தான் மேம் பிரசன்ட் ஆகணும், 2 எலக்ட்ரான் தான் மேம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இது ஃபர்ஸ்ட் சப்ஷெல், சரியா? ஒரு சப்ஷெல். ஸோ அதுல எனக்கு 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும், சரிங்களா? இந்த சப்ஷெல்ல எனக்கு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், அதுல எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும், அதுல 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு, சரியா? அடுத்து செகண்ட் எனர்ஜி லெவல் வரீங்க. செகண்ட் எனர்ஜி லெவல்ல மேம் எனக்கு 8 எலக்ட்ரான் தான் இருக்கணும், சரியா? சோ செகண்ட் எனர்ஜி லெவல்ல எனக்கு 2 சப்ஷெல் இருக்கும், சரியா? SP நேம் கொடுக்குறேன். Sல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2 தான் இருக்க முடியும், சரியா? சோ Sல மேக்ஸிமம் 2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், சரிங்களா? அதே Pல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மேம், ஏன் மேம் இங்க 6 போட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட்ல டோட்டலா எனக்கு 8 இருக்கணுங்க, அதுல நான் வந்து Sல 2 போட்டுட்டேன், அப்ப Pல 6 இருக்கும், சரிங்களா? இது எப்படி மேம் 6 இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். சோ இந்த 3 ஆர்பிட்டால்ஸும் இந்த Pல இருக்கும், எனக்கு ஒரு ஆர்பிட்டால் இந்த Sல இருக்கும், சரியா? சோ இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா, இன்னொரு டைம் நான் சொல்றேங்க, சரியா? சோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஷெல், சரியா? அதுக்கு முன்னாடி சப்ஷெல்ஸ் எழுதிறேன். சோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஷெல்க்கு வந்து எனக்கு S அப்படிங்கிற ஒரே ஒரு சப்ஷெல் தான் இருக்கும், செகண்டுக்கு வந்து SP இருக்கும், தேர்டுக்கு SPD இருக்கும், சரியா? சோ இப்போ சிலிக்கான் பொறுத்த வரைக்கும் 14 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? சோ இதை எப்படி சொல்லியிருந்தோம் நம்ம மேல, 1s2 சொல்லியிருந்தோமா? அப்படின்னா என்ன மீனிங், இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், சரியா? இதுல சப்ஷெல் வந்து எனக்கு S அப்படின்னு சொல்லி இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த Sல இது சப்ஷெல்லா, இதுக்குள்ள கண்டிப்பா ஆர்பிட்டால்ஸ் இருக்குமா? ஏன்னா என்ன சொல்லிட்டோம், ஷெல்லு, அடுத்து சப்ஷெல்லு, சரியா? அடுத்தது எனக்கு ஆர்பிட்டால்ஸ், சரியா? அடுத்து எனக்கு சப்ஷெல்லு, அடுத்தது ஆர்பிட்டால்ஸ், அதுக்குள்ளதான் எனக்கு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும், சரியா? அந்த எனர்ஜி ஸ்டேட்ஸ்ல தான் எனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சரிங்களா? சோ இப்போ இந்த S அப்படிங்கிற சப்ஷெல்ல எனக்கு ஆர்பிட்டால் இருக்குமா? இதனுடைய நேச்சர், இந்த ஆர்பிட்டால் இப்படித்தான் இருக்கும், ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் என்னால 2 எலக்ட்ரானை தான் கொடுக்க முடியும், சரியா? சோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஷெல், அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஷெல்ல S அப்படிங்கிறது சப்ஷெல், அந்த சப்ஷெல்ல எனக்கு ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், சரியா? அந்த ஆர்பிட்டால்ல எனக்கு 2 எனர்ஜி ஸ்டேட்ல இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், சரியா? அப்போ 1s2 அப்படின்னு சொல்லலாம், சரியா? அடுத்தது செகண்ட் எனர்ஜி ஷெல்க்கு வரீங்க. இங்க வந்து எனக்கு S இருக்கும், அதே மாதிரி Pயும் இருக்கும், சரியா? சோ Sல என்ன சொல்லிட்டோம், ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும், அதுல 2 எனர்ஜி ஸ்டேட் இருக்கும், அதுல 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும், சரியா? சோ 2s2, சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க P இருக்கு இல்லையா, எனக்கு 2 சொல்லிட்டேன், செகண்ட்ல மேக்ஸிமமா எனக்கு 8 இருக்கலாம், கரெக்டா? 2 சொல்லிட்டேன், அப்ப ரிமைனிங் 6 இங்க தான் இருக்கணும். அப்ப Pங்கிற சப்ஷெல்லுல எனக்கு கண்டிப்பா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், சரியா? அந்த 3லயும் எனக்கு 2 சரிங்களா? அப்போ இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், அப்ப இங்க 2 இங்க 2 இங்க 2 வருமா? அப்போ 3 2s are 6, அப்ப டோட்டலா இங்க 2 இங்க 6, சரிங்களா? சோ செகண்ட் எனர்ஜி செல்ல Pங்கிற சப்ஷெல்லுல எனக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன், சரிங்களா? புரியுதா? சோ இதே தேர்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்ப என்ன பண்ணலாம், தேர்ட்ல SPD சொல்லிட்டோமா? ஆனா சிலிக்கான் பொறுத்த வரைக்கும் 2 8 அடுத்ததா 4 தான் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1s2 சொல்லியாச்சு, 2s2 and then 2p6 சொல்லிட்டேன், சரியா? இப்போ 3s2 இத போட்டுருவீங்க நீங்க, சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா 3p2 போடணும். ஏன், இது 2 தான் இருக்கணும், இது நமக்கு 8 வந்துருச்சு, இங்க 2 plus 8 plus 4 வரணும். சோ 4 தான் இங்க 2 2 நான் போட்டிருக்கேன், சரிங்களா? புரியுதா? சோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த SPDF என்ன, அதாவது சப்ஷெல்னு சொல்லுவோம், KLMN என்ன, இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க, சரிங்களா? ஓகே, பை பாய், தேங்க்யூ.